गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மே மாதம் 2ஆம் தேதி, இன்றைய கிழமை வியாழக்கிழமை, சித்திரை மாதம் 19ஆம் நாள். இன்றைய திதி நவமி திதி. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதிய நேரம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்ட நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மிருகசீர்ஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சூரியன் சுக்கிரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். ரிஷபத்தில் குரு, கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, புதன், செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்னைக்கு புதிதாக சொத்துகள் வாங்கும் எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் ரீதியான கட்டிடங்கள் ஏதாவது தேடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதாவது நம்மளுடைய பிசினஸ் ஆகவோ இல்லைன்னா சின்னதாக ஏதாவது ஒரு கடையோ வைக்க போறோம் அப்படின்னாலுமே அதற்கான ஒரு கடை, அந்த கட்டிடங்கள் ஏதாவது அதுக்கு சூட்டபிளா கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம அதற்கான சிந்தனைகள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனை தேடும் விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. வண்டிகள் வாங்கும் எண்ணங்களும் நிறைய இருக்கு. இன்னைக்கு தொழில் ரீதியான மேற்கல்வி படிக்கும் எண்ணங்கள் இருக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு தொழில் இருப்போம், அதன் சார்ந்து ஒரு மேற்கல்வி படிச்சோம்னா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தொழில் ரீதியான மேற்கல்விகள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. தொழில் முறைகள்ல உறவினர்களுக்கான வாய்ப்புகள் தரும் எண்ணங்களும் நிறைய இருக்கும். சரி, நம்ம ரிலேட்டிவ்ல இந்த மாதிரி ஒரு பையன் இந்த துறைக்கு தகுந்த மாதிரி ஒரு படிப்பு படிச்சிருக்கான், நம்ம அவனை நம்மளோட வேலைகள்ல எல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வர்றதுக்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வியாபார ரீதியான விஷயங்கள்ல ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறதுக்கான எண்ணங்களும் இன்னைக்கு நிறைய இருக்கும். தாய்க்கு உடல்நிலையில கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. அவருக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா பணி ரீதியான இருப்பிட மாற்றங்கள் குறித்த சிந்தனைகள் நிறைய இருக்கும். நம்மளுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி இல்லைன்னா நம்மளுடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இடத்தை மாத்திக்குவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. புதிய நட்புகள் தொழில் முறைகள்ல அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு கவனங்கள் தேவை. முக்கியமான தொழில்முறை கூட்டங்களில் எல்லாம் கலந்து கொள்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் முறைகள்ல அதிக தைரியங்களால் நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிய முயற்சிகளில் இருக்கும்போது கொஞ்சம் அவசரப்படாம நிதானமா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இன்னைக்கு இருக்கும். கால் பகுதிகளில் கவனங்கள் அதிகமாக தேவை. தொழில் முறைகளை செழுமையாக்கும் விஷயங்கள்லையும் அதிக கவனங்கள் செலுத்துவீங்க. இன்னைக்கு தொழில் ரீதியான செலவினங்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் ரீதியான பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எலக்ட்ரிக்கல், ராணுவ ஈடுபாடு, ராணுவ வேலைக்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆயுதம் சார்ந்த வேலைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. தற்காப்பு கலைகள் கத்துக்குவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் அந்த கலைகள் எல்லாம் ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சிற்ப வேலைகள், ரியல் எஸ்டேட் சம்பந்தமான பிசினஸ் பண்றவங்க, அதாவது லேப் டெக்னீஷியன்லாம் இருப்பாங்கல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல, அந்த மாதிரியான வேலைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மருத்துவ உபகரணங்கள் சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபடுறதுக்குமான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புனித யாத்திரைகள் எல்லாம் போகக்கூடிய ஒரு பிளான் ஏதாவது போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மருத்துவ செலவுகள் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பொது சேவை செய்யறவங்களுக்கு அதன் வழியில இன்னைக்கு ஏதாவது செலவினங்கள் நிறைய இருக்கும். பண விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. தோள்பட்டை பகுதிகளில் அதிக கவனங்கள் தேவை. வீணாக அபராதம் கட்டும் சூழல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முக்கியமான பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. கனரக வாகனங்களில் சில பேருக்கு வேலை செய்யக்கூடிய எண்ணங்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது.
அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வீணான விவாதங்கள் நிறைய இருக்கும். கருத்து மோதல்கள்னால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேச்சில் கொஞ்சம் நிதானம் அவசியமானது இன்னைக்கு. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் குறித்த எண்ணங்கள் இருக்குன்னா, அதனுடைய முயற்சிகளை எல்லாமே இன்னைக்கு ஈடுபடலாம். புதிதான முயற்சிகள்லையும் இன்னைக்கு ஈடுபடலாம். குடும்பம் மகிழ்ச்சியாக நல்ல முறையில இன்னைக்கு இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி, வாகனம் எல்லாம் போகும்போது அதிக கவனங்கள் தேவை. புதிதாக வண்டி, வாகனம்லாம் வாங்குறீங்கன்னா, இன்னைக்கு வாங்க வேண்டாம். முடிந்த அளவு கொஞ்சம் வெளியூர் பயணங்களை எல்லாம் ஓரளவு தள்ளி வைக்கிறது ரொம்பவே நல்ல ஒன்று. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ரிஷப ராசி அன்பர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இளைய சகோதரருக்கு ஒரு குழப்ப சிந்தனைகள் நிறைய இருக்கும் இன்னைக்கு. முக்கியமான விஷயங்களை எல்லாம் தந்தையிடம் ஆலோசனை செய்யக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கும். புதிய முயற்சிகள்ல ஏதாவது இறங்க போறீங்க அப்படின்னு சொன்னா, அத குறித்தும் தந்தையிடம் ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கின்றது. அதாவது ஏதாவது ஒரு விசா ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்ததுன்னா, அதெல்லாம் ஓரளவு இன்னைக்கு சரியாகறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. உங்களுடைய வெளிநாடு சம்பந்தமான வேலைகள்ல இன்னைக்கு நீங்க முயற்சிகள் பண்ணலாம். நிர்வாகத் திறன் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய நிறுவனங்களில் எல்லாம் வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யும் எண்ணங்கள் இருக்கும். பெரிய நிறுவனங்கள்ல வேலை கிடைக்கிறதுக்குமான வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. அந்த வேலைகள்ல ஈடுபடும்போது உங்களுக்கு லாபமும் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். அருகில் உள்ள ஆன்மீக தலங்களுக்கு சிறுதூர பயணமாக செல்லும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உற உறவினர்களை காணச் செல்வதற்கான ஒரு பயணங்கள் நிகழ்வதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தான தர்மங்கள் நிறைய செய்யும் எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. பேசும்போது கொஞ்சம் நிதானம் அதிகமாக தேவை. தேவையில்லாம நம்ம பேசிட்டோம்னா, அப்ப கருத்து மோதல்கள் வந்துரும். இல்லைன்னா அவங்களோட திரும்ப பேச முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்துரும். அதனால பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை. மனைவியின் சகோதரர் வழியில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நீண்ட தூர பயணங்கள், யாத்திரைகள் இதெல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதன் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடத்துறதுக்குமான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஏற்றுமதி, இறக்குமதி துறைகள்ல புதிதாக முயற்சி செய்யக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு வாரிசு வேலை சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான முயற்சிகள்லையும் ஈடுபடலாம் இன்னைக்கு. பிரச்சனை தரும் உறவுகளை விட்டு எல்லாம் நீங்க இன்னைக்கு பிரிஞ்சிருவீங்க. இந்த இந்த பிரச்சனையே நமக்கு இனிமே வேண்டாம். அந்த தொல்லை தர்ற உறவுகளே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த உறவுகளை எல்லாம் விட்டு உதறி தள்ளிட்டு வெளியே வந்துருவீங்க. புதிதாக ஒப்பந்தங்கள் போடுகின்ற விஷயங்கள்ல லாபங்கள் நிறைய இருக்கும். அதனால தொழில் முறைகள்லயோ இல்லைன்னா வேறு விதங்கள்லயோ இன்னைக்கு ஒப்பந்தங்கள் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வாகனம், சொத்து வளம் இதெல்லாம் இன்னைக்கு அதன் சார்ந்த சிந்தனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அரசு ஒப்பந்தம் மூலம் தன ஆதாயம் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தந்தை வழிகள்ல ஆதாயமான ஒரு சூழல் இருக்கும். தந்தை வழியில உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூர்வீக பொன், பொருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. ஆழ்ந்த ஞாபக சக்தி இன்னைக்கு இருக்கும். திடீர் பொருள் வரவு எல்லாம் வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. தலைமை தாங்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்க கொஞ்சம் அந்த விஷயத்துல தலைமை தாங்கக்கூடிய எண்ணங்கள், அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல 2வது பார்ட்னரோடு இணையக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி, வாகனங்கள்ல எல்லாம் போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியம் இன்னைக்கு மேம்பாடானதாக இருக்கும். உடல் அளவுல இன்னைக்கு நல்லபடியாக ஃபீல் பண்ணுவீங்க. மன மகிழ்ச்சி உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மிருகசீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் ஈடுபடும் போது அதிக கவனங்கள் தேவை. முடிந்தளவு புதிய முயற்சிகளை இன்னைக்கு தவிர்ப்பது மிகவும் நல்லது. புதிதான தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது முயற்சிகள் பண்றீங்கன்னா, அதையுமே இன்னைக்கு கொஞ்சம் தவிர்த்துடுறது ரொம்பவே நல்லது. மனநிலையில ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால புதிய முயற்சிகளை முடிந்தளவு தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை.
மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு தேவையில்லாத நேரங்கள்ல வீணான செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிர்பாராத நேரங்கள்ல எதிர்பாராத நிகழ்வுகளால நமக்கு ஒரு செலவினங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீணான கருத்து மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீண் விவாதங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள்ல நம்ம மூக்கு நுழைக்காம இருக்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். குடும்பத்தினருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. ஆயுதங்கள், ரசாயனம் இதற்கு அருகே எல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. உடல்நல பிரச்சனைகளுக்கு தகுந்த மருத்துவ உதவி இன்னைக்கு தேவைப்படும். அதாவது நம்மளுடைய உடல்நல பிரச்சனைகளுக்கு மருத்துவ ஆலோசனை எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய வேலைகள்ல ஆராய்ச்சியால அழியா புகழ் இன்னைக்கு நிறைய இருக்கும். சிலருக்கு பொய்யான வழக்குகள், பொய்யான குற்றச்சாட்டுகள் இதையெல்லாம் உங்கள் மீது சுமத்துறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. கட்டிட வேலை சம்பந்தமான கம்பி, மணல், செங்கல் இந்த மாதிரியான வியாபாரங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். இதன் சம்பந்தமான வியாபாரம் பண்றவங்களுக்கு வியாபாரம் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள்ல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. அடுத்தவரை நம்பி ஏமாறாம இருக்கணும். அடுத்தவங்களோட வழியில நமக்கு ஏதாவது நம்பிக்கை துரோகம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால பெரிதான அளவுல நமக்கு அவங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுக்க கூடாது. நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது பெரிதாகும் நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தேவையில்லாத செயல்களை எல்லாம் செய்யக்கூடாது. அதன் வழியில ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு சட்ட ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு குடும்பத்தை விட்டு வெளியூர், வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகளும் அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடுறதுக்குமான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பகைமை எண்ணம் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். விரோத நிலை நிறைய இருக்கும். அவங்க மேல நமக்கு விரோதமும் பகைமையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உச்சகட்டமான அளவுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பொருட்கள் அபகரிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனம் தேவை. நம்மவே நடந்து போய்கிட்டு இருப்போம், நம்ம அசால்ட்டா எல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா நம்மளுடைய பொருட்கள் எல்லாம் அபகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால கொஞ்சம் பொருட்கள் மீது கவனங்கள் தேவை. பதவி உயர்வுகள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சொத்துகள், பொருட்கள் மீதான கடன்களை சரியாக கட்டிட்டோம்னா ரொம்பவே நல்லது. கொஞ்சம் அடைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கும். புதிய முயற்சிகளை கொஞ்சம் முடிந்தளவு தள்ளி போடுறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். பெரிய அளவிலான மூலதனங்கள் எல்லாம் போடுறீங்க அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்துல எல்லாம் அதிக கவனங்கள் தேவை. அவசரப்பட்டு நிதானம் இல்லாம நம்ம ஒரு பெரிய அளவிலான அமௌண்ட் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி யோசிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது அப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதுக்கு. அதனால முடிந்த அளவு பெரிய அளவிலான அமௌண்ட் எல்லாம் போட்டு நம்ம மூலதனமா போடுற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. வண்டி வாகனங்கள்ல எல்லாம் போகும்போது அதிக கவனங்கள் தேவை. நம்ம வெளியே போகும்போது பாதுகாப்பு கவசத்தோடு போறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்க வேண்டாம். புதிதான முயற்சிகள் ஏதாவது பண்றீங்கன்னு சொன்னா அதுல எதுவும் இன்னைக்கு இறங்க வேண்டாம். புதிதான தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது ஈடுபட போறீங்கன்னு சொன்னா அந்த வேலைகளும் இன்னைக்கு வேண்டாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களிலுமே இன்னைக்கு ஈடுபடலாம். புதிதாக வாகனங்கள் வாங்கலாம், இல்லைன்னா புதிதாக தொழில்கள் தொடங்கலாம், புதிதான முயற்சிகள் செய்யலாம். இது எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். பயணங்கள் ரீதியான விஷயங்கள்ல இன்னைக்கு ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக பயணங்களாக இருக்கலாம், இல்லைன்னா வரன் பார்க்கும் ஒரு ரீதியில ஒரு பயணமாக இருக்கலாம், இல்லைன்னா தொழில் முறைகள்ல வியாபார ரீதியான பயணங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி பயணங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் சீதாராமர். கடக ராசி அன்பர்களே, இன்னைக்கு பயணங்கள்னால கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமண பேச்சுகள்ல கொஞ்சம் நிதானங்கள் தேவை. நம்ம முன்கூட்டியே எந்த ஒரு வாக்குறுதிகளும் தரக்கூடாது. இல்ல பேசும்போதும் கொஞ்சம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன பிரச்சனைகள், கருத்து மோதல்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கூட்டு தொழில் விஷயங்கள் சம்பந்தமான முயற்சிகளிலோ இல்லைன்னா அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகளிலோ ஈடுபட
ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுக்கான அந்தஸ்து இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய அந்தஸ்துகள் கூடக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. வாடிக்கையாளர்களை எல்லாம் கவருவதற்காக உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல புதிதான திட்டங்களை எல்லாம் புகுத்துறதுக்கான எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். அந்த ஒரு ஐடியாவை பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு மாற்றம் பண்ணலாம், அப்படிலாம் பண்ணோம்னா நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அதன் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிறுநீரகம், கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருத்துவ தீர்வு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னா உடல்நிலையில இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவை. திருடு போன பொருட்கள் பற்றிய விவரங்கள் ஏதாவது தெரிய வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். நம்ம இந்த நாட்டுக்கு போகணும், அந்த மாதிரியான ஒரு வேலைகள் எல்லாம் வெளிநாட்டுல செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். அதற்கான முயற்சிகள்ல நம்ம ஈடுபடக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கின்றது. சம்பந்தி வீட்டாரோடு சின்ன சின்ன உரசல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஞாபக மறதி பிரச்சனையினால நம் பொருட்களை மறந்து போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய் வழி பாட்டி இருக்கிறாங்கன்னா அவருக்கு உடல்நிலையில கொஞ்சம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. தந்தை வழி உறவுகள்ல வரன் தேடும் எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. வரன் தேடும் விஷயங்களாக பயணங்கள் மேற்கொள்ளலாம், இல்லைன்னா வெளிநாடு சம்பந்தமான பயணங்களாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்காக நம்ம ஒரு இயந்திரம் வாங்க போறோம், இல்லைன்னா மூலப்பொருட்கள்லாம் வாங்க போறோம் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வியாபாரங்கள்ல முன்னேற்றமான ஒரு காலமாக இன்னைக்கு இருக்கின்றது. வியாபார ரீதியான விஷயங்கள்ல இன்னைக்கு வேலை ரொம்ப சுறுசுறுப்பாக நடக்கும். நன்கொடை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்மளே ஏதாவது ஒரு டொனேஷன் கொடுக்கற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கும். தந்தை வழி எதிரிகளை எல்லாம் வெல்லும் எண்ணங்கள், அதன் சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபடுறதுக்குமான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கட்டுமான பொருட்கள் விற்பனை இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். செங்கல், சிமெண்ட், கற்கள், மண்ணு, இந்த மாதிரியான கட்டுமான பொருட்களுடைய விற்பனைகள் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். அரசாங்க வழிகள்ல கௌரவங்கள் நிறைய கிடைக்கும். இன்னைக்கு மாமனார் வழிகள்ல உங்களுக்கு ஏதாவது வரவுகள் வர்றதுக்கான நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. நண்பர்கள் வழியில நீங்க கேட்ட உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்ல நீங்க கொஞ்சம் அதிக கவனங்கள் செலுத்துறது ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுடைய தொழில்முறை பார்ட்னரோடு ஏதாவது சந்திப்புகள் நிகழ்றதுக்குமான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எல்லா விதமான பயணங்களும் இன்னைக்கு மேற்கொள்ளலாம். சுப காரியங்கள் எல்லாமே பண்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்தளவு புதிய முயற்சிகள்ல ஈடுபடாம இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. அந்த கடனை அடைக்கிறதுக்கான முயற்சிகள்ல நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக அமைய வேண்டிய விஷயங்களை எல்லாமே இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ஒரு சைனுக்காக நீங்க ரொம்ப அலைச்சலா இருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப ஒரு மாசம் 2 மாசம் அலையிறேன் சார், இந்த ஒரு சைன் போட்டா போதும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நீங்க போய் அந்த நபரை போய் பார்க்கலாம். சீக்கிரமா சைன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மாதிரி உங்களுக்கு எந்த வேலைகள் வேகமா முடியணுமோ அந்த வேலைகளை இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. சிம்ம ராசி அன்பர்களே, இன்னைக்கு வரவுக்கு மேல் கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலருக்கு ஒரு கடனை கட்டுற மாதிரி இருக்கும், இன்னொரு கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். அதாவது இந்த கடனை கொஞ்சம் முழுகுற மாதிரி நிலை இருக்கும். நகையெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், இன்னொரு கடனை வாங்கி இந்த கடனை கட்டிட்டு அந்த கடனை நம்ம இனிமே கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உடல் அளவிலான நோய் பிரச்சனைகளுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. உறவினர்கள், நண்பர்கள், அண்டை அயலாரோடு சின்ன சின்ன வாக்குவாதங்கள், கருத்து மோதல்கள் இதெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விரோத எண்ணங்கள், பகைமை உணர்வுகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். அவங்க மேல நம்ம எதிரிகளாகவே நம்ம பார்க்கிற நபர்கள் மேல நமக்கு இன்னைக்கு கோப உணர்வுகள்,
அதிகமாக இன்னைக்கு இருக்கும். பணி இல்லைன்னா வேலைகள்ல எதிரிகளால தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நமக்கு பிடிக்காதவங்க வழியில நம்மளுடைய வேலைகள்ல அடிக்கடி இடையூறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வயிறு, காது இது சம்பந்தமான பகுதிகளில் உடல்நிலையில கவனம் செலுத்தணும். தலைப்பகுதிகளிலையும் கவனம் செலுத்துறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஹெல்மெட், சீட் பெல்ட் இதெல்லாம் அணிஞ்சுதான் நம்ம வெளியே போறது முக்கியமான ஒன்று. கால் பகுதிகளிலையும் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத செயல்கள்னால பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால எந்த ஒரு செயலையும் செய்யும் போது அதுல ஒண்ணுக்கு 2 தடவை நம்ம யோசிச்சு செயல்படுறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்போது அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. எதிர்பாராத வகைகள்ல யாருக்கேனும் உதவும் சூழல்கள் வர்றோம் நமக்கே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நாம் மேற்கொள்ளும் செயல்கள் எல்லாம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிறிய தொழில் அளவிலான புதிய முயற்சிகள் ஏதாவது பண்றீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அது குறித்து ஈடுபட வேண்டாம். தாய்மாமா வழியில செலவுகள் ஏற்படும். இல்லைன்னா அவருக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பொது சேவைகள்ல ஈடுபடுறவங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். சகோதரர் வழியில சின்ன சின்ன மன கசப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தூக்கமின்மையினால கொஞ்சம் சோர்வு நிலை அதிகமாக இருக்கும். கண் பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் உடல்நிலையில கவனம் செலுத்துறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. காயங்கள், புண்கள் இதெல்லாம் வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கும் போது இல்லைன்னா வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால கொஞ்சம் கவனம் இன்னைக்கு அதிகமாக தேவை. தாய் வழி உறவினர்கள் வழியில வழக்குகளோ இல்லைன்னா பிரச்சனைகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வழக்கு சார்ந்த விஷயங்கள்லையும் சிலருக்கு செலவினங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. கடனாக பொன், பொருள் இதெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் முடிந்த அளவு அதையெல்லாம் தவிர்த்துடுறது ரொம்ப நல்லது. நமக்கு ஒரு பொண்ணோ பொருளோ வாங்கி கொண்டு போகும்போது அதை நம்ம பத்திரமா திருப்பி தர்றதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கு. அதனால முடிந்தளவு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இன்னைக்கு கடன் வாங்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கருத்து மோதல்கள் நிறைய இருக்கும். வீணான விவாதங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேசும்போது இன்னைக்கு கொஞ்சம் நிதானங்கள் தேவை. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் எல்லாம் வர உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதான தொழில் முயற்சிகள்ல ஈடுபட போறீங்கன்னு சொன்னா அதை எல்லாமே இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். புதிய முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறீங்கன்னு சொன்னா அதையுமே நீங்க இன்னைக்கு ட்ரை பண்ணலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்போது அதிக கவனங்கள் தேவை. தொழில் முறைகள்ல நம்ம பாதுகாப்போடு இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. கவனச்சிதறல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சாலை பகுதிகளை எல்லாம் நம்ம கடந்து போகும்போது 2 பக்கமும் பார்த்துட்டு தான் கிராஸ் பண்றது ரொம்ப நல்லபடியாக இருக்கும். அதனால இன்னைக்கு நீங்க வேலை மற்றும் சாலை பகுதிகளில் அதிக கவனம் செலுத்துறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி அன்பர்களே, இன்னைக்கு குழந்தைகள் வழியில எதிர்பாராத பாராட்டுகள், பெருமைகள் இதெல்லாம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குழந்தைகளுக்கு வேகமான ஒரு சூழ்நிலை எல்லாம் இன்னைக்கு இருக்கும். குழந்தைகள் ரொம்ப சுறுசுறுப்பா வேகமா இந்த மாதிரி எல்லாம் இயங்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு அதிகமாக இருக்கும். குழந்தைகளால ஆதாயங்கள் நிறைய இருக்கும். குழந்தை பேருக்கான விஷயங்கள்ல ஏதாவது இறங்குவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது திருமணமாகி ரொம்ப காலம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தைகள் இல்ல அப்படிங்கிறவங்க எல்லாம் நம்ம ஒரு மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேற்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு அதற்கான தகுதிகள்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுல எல்லாம் கொஞ்சம் அதிக ஆர்வத்தோடு ரொம்ப சுறுசுறுப்பாக இன்னைக்கு செயல்படுவாங்க. துறை ரீதியில அனுபவ ஆற்றல், அறிவாற்றல் இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பூர்வீக சொத்துகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துகள் வழியில எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. தாத்தா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் வழியே ஏதாவது உதவிகளோ நன்மைகளோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மூத்த சகோதரருக்கு ஆலோசனை கூறும் விஷயங்கள் ஏதாவது நடக்கலாம். அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளாக இருக்குன்னு சொன்னா நம்ம போய் அட்வைஸ் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மூத்த சகோதரருக்கு ஆன்மீக சிந்தனைகள் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். பூஜைகள்
பூஜைகள், பிரார்த்தனைகள் இதுல எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக உங்களுக்கு இருக்கும். எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டங்கள் வழியில லாபங்கள் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு கிடைக்கும். தந்தைக்கு இதயம் சார்ந்த பகுதிகள்ல கொஞ்சம் கவனங்கள் தேவை. இசை ஞானம் உள்ளவர்களுக்கு அந்த வழியில எல்லாம் லாபங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். இந்த இசை ஞானத்தை வச்சு நம்ம புதிதான தொழில் தொடங்கலாம். இல்லைன்னா புதிதா வேற ஏதாவது முயற்சிகள்ல ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தந்தை செய்த பணிகள் வழியில வரவுகள் வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. தந்தை வழி சொத்துகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மனைவி வழியில சொத்துகளாகவோ இல்லைன்னா பொருட்களாகவோ வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நண்பர்கள் புதிதாக அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அவர்கள் வழியில உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. சொந்த ஊரில் யாருக்காவது உதவி செஞ்சிருந்தீங்கன்னா அவங்க இப்ப உங்களுக்கு திருப்ப பல மடங்கா செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். நீங்க எப்பயோ செஞ்சிருக்கிற உதவி அவங்களுக்கு பேருதவியாக இருந்திருக்கும். அதனால இப்ப அவங்க அதற்கு நன்றி கடனாக பல மடங்கா திருப்பி தர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. பண வரவு வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்போது இன்னைக்கு கொஞ்சம் கவனங்கள் அதிகமாக தேவை. கவனச்சிதறல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சாலை பகுதிகளை கடக்கும் போது இல்லைன்னா தொழில்முறை சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடும் போது இதுல எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. வண்டி வாகனங்கள் எல்லாம் புதிதாக வாங்க போறேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அதன் குறித்த பேச்சுவார்த்தைகளோ முயற்சிகளோ தேவையில்லை. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் எல்லாம் வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. ஆரோக்கியம் இன்னைக்கு மேம்பாடானதாக இருக்கும். மன மகிழ்ச்சி இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மனநிலையில ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள் எல்லாம் ஒரு வேகத்தினால தேவையில்லாத தடுமாற்றங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால முடிந்த அளவு ஒரு புதிய முயற்சிகள் எல்லாம் எடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் இன்னைக்கு செய்ய வேண்டாம். ஏன்னா நம்ம மனதே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல இருக்கும்போது புதிய முயற்சிகள்ல நம்மளால ஈடுபட முடியாது. அதனால முடிஞ்ச அளவு இன்னைக்கு புதிய முயற்சிகள் எதுவுமே இன்னைக்கு எடுக்க வேண்டாம். உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால். துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு தொழில் ரீதியான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடத்துறதுக்கான வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இல்லைன்னா தொழில் ரீதியான புதிய முயற்சிகள் ஏதாவது எடுப்போமா அப்படிங்கிற எண்ணங்களும் இன்னைக்கு நிறைய இருக்கும். மாமியார் வழியில அவர்களுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நிர்வாகத்திறன் வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு வேலைகள்ல இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவை. அரசாங்கம் இல்லைன்னா அரசியல் ஈடுபாடுகள் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மருத்துவம் சார்ந்த வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உயர்கல்விகள் படிக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதன் வழியில ஏதாவது பிரச்சனைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வாகன பகுதிகள் எல்லாம் செல்லும் போது நம்ம அதிக கவனத்தோடு போறது ரொம்ப முக்கியமான ஒன்று. வீட்டில் சுப நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் போது அதுல ஏதாவது சண்டைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்குமான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. தாய்க்கு உடல் நிலையில கொஞ்சம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. உறவினர்கள் வழியில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்குமான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருத்தல தரிசனங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய ஒரு பயண ஏற்பாடுகளோ இல்லைன்னா முன்னாடியே அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளோ இன்னைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் ரீதியான விஷயங்கள் இல்லைன்னா பணம் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. ஆலோசனை ஏதாவது கேட்கக்கூடிய சூழ்நிலைகளும் இன்னைக்கு நிறைய இருக்கும். மருந்துகள் எடுக்கும் விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. டாக்டரின் உதவி இல்லாமல் நம்மளாக மருந்து எடுக்கக்கூடாது. அதிகார போக்கு உங்களுடைய வேலை செய்யும் இடங்கள்ல உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நிறைய ஆர்டர் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறைய இருக்கும். தொழில் ரீதியான மேற்கல்விகள் படிக்கும் எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக வரும். நம்ம இந்த மாதிரி அடிஷனலா ஒரு டிகிரி படிச்சோம்னா நமக்கு யூஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதன் சம்பந்தமான ஈடுபாடுகள் முயற்சிகள் செய்யறதுக்குமான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சுவாச உறுப்பு சுவாச ரீதியான பிரச்சனைகள் இதற்கெல்லாம் மருத்துவ தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கொஞ்சம் சிந்தனைகள் பார்த்தோம்னா நம்ம ரொம்ப கரடு முரடா இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது.
பிரிந்து சென்ற நபர்கள் வழியில தொழில் முறைகள்ல ஏதாவது பிரச்சனைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இல்லைன்னா உறவினர்கள் வழியில ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்குமான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. கடினமான உடற்பயிற்சிகள் எல்லாம் மேற்கொள்றீங்கன்னு சொன்னா அதையெல்லாம் இன்னைக்கு செய்ய வேண்டாம். சிலருக்கு தொழில் இல்லைன்னா பணிகள்ல இடமாற்றங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சுயநலம் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு தொழில் ரீதியாக சொந்த ஊரிலிருந்து வெளியூர் போய் செட்டில் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வண்டி வீடு இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பழுதுகள்னால ஏதாவது விரயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு சொத்துகள் மீது கடன் வாங்கும் எண்ணங்கள் வர்றதுக்குமான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கு. பண்ணை வேலைகள்ல எல்லாமே உயிரினங்களை வச்சு பாதுகாத்து கொண்டே இருக்கும் போது அதன் மீது அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. நம்ம கவனக்குறைவா இருக்கக்கூடாது. இன்னைக்கு சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள் எல்லாம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனோடு சேர்ந்து புதிய முயற்சிகளை எடுக்கும் போது நம்மளால் சரிவர சாதிக்க முடியாது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களிலுமேயே இன்னைக்கு ஈடுபடலாம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடிஞ்சளவு பயணங்கள் எல்லாம் போறீங்க அப்படின்னு சொன்னா அது நல்லபடியாக இன்னைக்கு நடக்கும். பயணங்கள் ரீதியான விஷயங்கள்ல உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். ஒரு வரன் தேடி போகலாம். இன்னைக்கு வரன் பார்க்கிற சூழ்நிலைகளாக நீங்க இன்னைக்கு போகலாம். இல்லைன்னு சொன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களாக நீங்க யாரையாவது மீட் பண்ண போகலாம். இல்லைன்னா உறவு ரீதியான உறவு முறை பயணங்கள் ஏதாவது நடக்கிறதுக்குமான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. இந்த மாதிரி பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு அதிக கவனங்கள் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு இளைய சகோதரர் குறித்த விஷயங்களை எல்லாம் தந்தையிடம் ஒரு ஆலோசனை பெறுகின்ற சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். தொடங்க இருக்கின்ற முக்கியமான விஷயங்கள் குறித்து தந்தையிடம் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. நான் இந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுக்கலான்னு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கு. நம்ம இதை பத்தி ஏதாவது பண்ணுவோமா அப்படின்லாம் அப்பா கிட்ட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய திறமை வெளிப்பாடுனால தகுந்த வெளிநாட்டு வேலைகளுக்கு வாய்ப்புகள் நிறைய வரும். அதாவது உங்களுடைய முன்னாடியே பதிந்து வைத்திருந்த விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு அந்த கம்பெனி மூலமா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தைக்கு உடல்நிலையில கொஞ்சம் கவனங்கள் அவசியமாக தேவை. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தைரியமாக முடிவெடுக்கும் திறன் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சிறு தூர பயணமாக ஆன்மீக தலங்கள் போவது குறித்த முயற்சிகள் ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. முக்கியமான விஷயங்கள்ல துணிவுடன் செயலாற்றும் எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிவு இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம ஏதாவது மருத்துவ உதவி கேட்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. உறவு முறை பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. விளையாட்டு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோடு விளையாடணும். இல்லைன்னா ஏதாவது அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு இராணுவ வேலைகள்ல எல்லாம் முயற்சி செய்வோமா அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்குமான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள்னால நீங்க ஏதாவது மருத்துவ ஆலோசனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். இரத்த குழாய் சம்பந்தமான பிரச்சனைகள், நரம்பு மண்டலம் சம்பந்தமான விஷயங்கள் இதுல எல்லாமே கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. இன்னைக்கு காசோலை சார்ந்த விஷயங்கள்லயுமே இன்னைக்கு நம்ம கவனத்தோடு இருக்கணும். ஏதாவது மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. ஷேர் மார்க்கெட் விஷயங்கள் ஏதாவது பண்றீங்கன்னு சொன்னா அதிக கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அரசியல் எல்லாம் அதிக ஈடுபாடுகள் இன்னைக்கு இருக்கும். வைத்தியம் சம்பந்தமான பொருட்கள் விற்பனை எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அது எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். வழக்கறிஞர்களுக்கு எல்லாமே இன்னைக்கு வேலைகள் நல்லபடியாக போறதுக்குமான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பார்ட்னர்கள் இல்லைன்னா பங்குதாரர்கள் இவங்களோடு ஏதாவது ஒப்பந்த விஷயங்கள்ல ஈடுபடுவதற்கான ஒரு சூழ்நிலைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்குமான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குழந்தைகளுக்கான ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுப்போமா அப்படிங்கிற சிந்தனைகளும் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் உடல்நிலையில அதிக அக்கறைகள் இன்னைக்கு தேவை. முருக பெருமானை கொஞ்சம் வணங்குனீங்கன்னா இன்னைக்கு நல்லபடியாக உங்களுடைய நாள் போகும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு
பயணங்கள் எல்லாம் போகக்கூடிய நல்ல ஒரு சூழல்கள் இன்னைக்கு இருக்கின்றது. அதாவது ஆன்மீக பயணங்களாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா வியாபார ரீதியான, தொழில் ரீதியான இந்த மாதிரியான பயணங்களாக இருக்கலாம், இல்லைன்னா வரன் பார்க்கும் பயணங்களாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி பயணங்கள் போறதுக்குமான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நல்ல காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்தளவு கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கி எந்த ஒரு செயலும் செய்ய வேண்டாம். புதிதான முயற்சிகளில் ஈடுபடும் போது இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவை. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக எந்த வேலைகள் எல்லாம் அமையணும்னு நினைக்கிறீங்களோ அதுல எல்லாமே இன்னைக்கு நீங்க ஈடுபடலாம். உங்களுக்கு ஒரு லோன் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுல எல்லாம் இன்னைக்கு நீங்க ஈடுபடலாம். இல்ல என் பையனுக்கு ஒரு சீட்டு கிடைக்கணும் ஸ்கூல்ல அப்படிங்கிறவங்க எல்லாமே இன்னைக்கு போய் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்யலாம். உங்களுக்கு சாதகமாக எந்த வேலைகள் நடத்தணுமோ அது எல்லாமே நீங்க இந்த முறைகள் பண்ணலாம். உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, இன்னைக்கு குடும்பத்தினருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வர உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. பண வரவுகள் இருந்தாலும் கொஞ்சம் செலவினங்களும் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு சிறு உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்குமான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுக்கு கண், வாய் இந்த பகுதிகளில் எல்லாம் அதிக கவனங்கள் தேவை. குடும்பத்தினரின் உதவியோடு நீங்க ஒரு வண்டி, வாகனங்கள் இதெல்லாம் வாங்கலாமா? இல்ல ஒரு வீடு வாங்கலாமா? அப்படிங்கிற மாதிரியான சொத்துகள் சேர்க்கை சம்பந்தமான விஷயங்கள்ல ஆலோசனை பண்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. சிலருக்கு குடும்பத்தோட சப்போர்ட்டோட இதெல்லாம் வாங்கக்கூடிய முயற்சிகளிலும் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. உங்களுக்கு முன்கோபங்கள் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. அதனால பேச்சுல கொஞ்சம் நிதானங்கள் தேவை. நம்ம தேவையில்லாம பேசிட்டே இருக்கும்போது, நம்மளையே அறியாம கொஞ்சம் சூடான விவாதங்கள் எல்லாம் போறதுக்குமான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அணிமணிகள் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா, அதையெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. முக பகுதிகளில் எல்லாம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. பற்கள் பகுதிகள்லயும் கொஞ்சம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. தாயுடன் பிறந்த மூத்த உடன்பிறப்புகளோடு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. ரசாயன பகுதிகளில் எல்லாம் அந்த இடங்கள் அந்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா, அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுய சிந்தனைகளையே பணமாக்கும் திறன் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நம்ம நினைச்சதையே நம்ம ஒரு தொழிலா செஞ்சு, அதன் வழியில நம்ம பணமாக்குற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். செயல்திறன்கள் எல்லாம் அதிகரிக்கும். இன்னைக்கு உங்களுக்கு வேகமாக இருக்கும். பணம் மூலமான செல்வாக்குகள் இன்னைக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. உறவினர்களிடையேயான கருத்து மோதல்களை எல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச மட்டும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்ல ஒன்று. உடல் நல ஆரோக்கியத்தில் அதிக கவனங்கள் செலுத்துறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆயுதங்களை எல்லாமே கொஞ்சம் கவனமாக கையாளணும். ஆயுதம் சம்பந்தமான இடங்கள்ல வேலை பார்க்கும்போதும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. தேவையில்லாத செயல்களை செய்றதுனால துன்ப நிலைகளுக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. குடும்பத்தை விட்டு வெளியூர், வெளிநாடு வேலைகள் இதற்கெல்லாம் போகறதுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு அமையறதுக்கான சூழ்நிலைகளும் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. புதிதாக வீடு, வண்டி, மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் நெறைய இருக்கும். மேற்கல்வி சார்ந்த எண்ணங்கள்ல கொஞ்சம் வேகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நெறைய இருக்கு. கொஞ்சம் தீவிரமாக அதுல இறங்கி, நீங்க மேற்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்குமான வாய்ப்புகளும் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. கருத்து மோதல்களில் எல்லாம் கொஞ்சம் ஈடுபடாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. முடிஞ்சளவு இன்னைக்கு பேச்சில் நிதானங்கள் அதிகமாக தேவை. முடிஞ்சால் மௌன விரதம் இருக்கிறது கூட ரொம்ப நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான தொழில் முயற்சிகளை ஏதாவது பண்றீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு அதன் குறித்த பேச்சுவார்த்தைகளிலோ, இல்லைன்னா ஒரு முயற்சிகளிலோ இதுல எல்லாம் நீங்க தாராளமாக இறங்கலாம். அது நல்ல முன்னேற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. புதிய முயற்சிகள் ஏதாவது எடுக்க போறீங்க. ஒரு வரன் பார்க்க போறேன், இல்லைன்னா புதுசா பசங்கள எல்லாம் ஸ்கூல்ல சேர்க்க போறேன், இல்லைன்னா புதிதான ஒரு தொழில் தொடங்க போறேன். இந்த மாதிரி புதிதா எந்த ஒரு முயற்சிகள் பண்றீங்கன்னாலுமே, இன்னைக்கு அதன் குறித்த முயற்சிகளோ, இல்லைன்னா அதன் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளிலோ நீங்க ஈடுபடலாம். அது நல்லபடியாக உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. எதிர்பார்த்த பண வரவுகள் எல்லாம் வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி, வாகனங்கள் எல்லாம் போகும்போது கொஞ்சம் கவனங்கள் அதிகமாக தேவை. புதிய முயற்சிகளில் எல்லாம் முடிந்த அளவு இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். அதன் வழியில நமக்கு நஷ்டங்களோ,
இல்லைன்னா அந்த வேலை பாதியிலேயே நிக்கிற மாதிரியோ, இந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலைகள் நெறைய இருக்கும். அதனால புதிதான முயற்சிகள்ல இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். கவனச்சிதறல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுல மட்டும் கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. தேவையில்லாத கவனச்சிதறல்னால நமக்கு ஏதாவது விபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, திருமணம் உள்ளிட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. கணவன் மனைவியாக இருக்கிறீங்கன்னு சொன்னா, தம்பதிகளுக்குள்ள சின்ன சின்ன கருத்து மோதல்கள், வீண் விவாதங்கள் இதெல்லாம் வர்றதுக்குமான வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. கொஞ்சம் பேசும்போது நிதானங்கள் தேவை. நம்ம கண்மூடித்தனமாக ஏதாவது பேசுறதுக்குமான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தைரியமான செயல்கள்ல ஈடுபடும்போதும் இன்னைக்கு கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. உங்களோட துணைக்கு உடல்நல சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் அதிக அக்கறைகள் தேவை. கூட்டு தொழில் சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபடுறதுக்குமான வாய்ப்புகள், இல்லைன்னா அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடுறதுக்குமான ஒரு செயல்பாடுகள் இதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். திருமண ஏற்பாடு சம்பந்தமான பேச்சுகள்ல கொஞ்சம் கவனங்கள் தேவை. நம்மளாக தேவையில்லாம எந்த ஒரு முயற்சிகளோ, இல்லைன்னா புதிதான வாக்குறுதிகளோ தரும்போது கொஞ்சம் நிதானங்கள் இன்னைக்கு தேவை. பயணங்கள் எல்லாம் போகும்போது கொஞ்சம் கவனங்கள் அதிகமாக தேவை இன்னைக்கு. தேவையில்லாம தைரியமா, ஸ்பீடாலாம் போகக்கூடாது இன்னைக்கு. வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான முயற்சிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. புதிதாக அறிமுகமாகும் நண்பர்களிடம் கொஞ்சம் கவனங்கள் இன்னைக்கு நெறைய தேவை. கிட்னி, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் எடுப்போமா? அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. சகோதரரோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்குமான வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. உணவு விஷயங்கள்ல கொஞ்சம் அதிக கவனங்கள் செலுத்தணும். நமக்கு சேராத உணவுகள கொஞ்சம் முடிந்த அளவு தவிர்த்திடுறது ரொம்பவே நல்லது. உடல்நல பிரச்சனைகள் கொஞ்சம் சிறிதாக இருக்கும்போதே கொஞ்சம் கவனிச்சிட்டோம்னா, அது நல்லபடியாக இருக்கும். நெருங்கிய நண்பர்களுக்கு வண்டி, வாகனங்கள் எல்லாம் போகும்போது அதிக கவனங்கள் தேவை அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துங்க. உடல் ஆரோக்கியத்திலயும் அக்கறை செலுத்துறது ரொம்பவே முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லி நண்பர்களிடம் அறிவுறுத்துறது ரொம்ப முக்கியமான ஒன்று. பெரிய நிறுவனங்களில் பணிபுரிபவருடைய புதிய நட்புகள் எல்லாம் அறிமுகமாகறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. அவங்க வழியில நமக்கு ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு கவனச்சிதறல்கள் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். தொழில் முறைகள்ல பாதுகாப்பு அவசியம். சாலை பகுதிகளை எல்லாம் கடக்கும் போதும் கொஞ்சம் நிதானங்கள் அவசியம். கவனச்சிதறல்களோடு ஃபோன்லாம் பேசிட்டு நம்மளா அப்படியே கடந்து போகக்கூடாது. ஏதாவது விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. கொஞ்சம் கவனத்தோடு இருந்தோம்னா, இன்னைக்கு வேலைகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன மகிழ்ச்சி உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. பொருளாதார ரீதியில முன்னேற்றம் நெறைய இருக்கும். குடும்ப ரீதியான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல தடுமாற்றங்கள், அவசர நிலை இதெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். வேகமா செஞ்சுட்டு இருப்போம். சுறுசுறுப்புங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனா, அவசரப்பட்டு வேகமா செய்றோங்கிறது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல ஏதாவது குறைபாடுகள் நடக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஒரு பொருளே உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா, அதற்கு அதற்கு அடுத்து நடக்கிற வேலைகள் எல்லாமே கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் அவசர நிலைகள் நெறைய இருக்கும். அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திடுறது ரொம்ப முக்கியமான ஒன்று. புதிதான முயற்சிகள்ல நம்ம ஒரு மன பயத்தோடும், பதற்றத்தோடும் ஈடுபடும்போது, அந்த வேலைகள் எல்லாமே சரிவர நடக்காது. அதனால புதிய முயற்சிகள்ல முடிஞ்ச அளவு ஈடுபடாம இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. புதிய தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகளோ, இல்லைன்னா அதன் ஈடுபாடுகளிலோ இன்னைக்கு கொஞ்சம் ஈடுபடாம இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன். கும்ப ராசி அன்பர்களே, உங்களுக்கான செலவினங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. சிலருக்கு ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு பெரிய கடனா இருக்கும். அதுல ஓரளவு கட்டியிருப்போம். சரி நம்ம இப்போ ஒரு சின்ன கடனா வாங்கி இந்த பாதி அமௌண்ட்ட கட்டிட்டு, நம்ம அந்த சின்ன கடன இனிமே அடைப்போம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வரும். அதுலன்னா அதன் சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபடுறதுக்குமான வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. தொழில்முறை விரோதிகளால கொஞ்சம் தொல்லைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு
இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு கடனை கட்டியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அவசர சூழ்நிலைகள் எல்லாம் வர்றதுக்குமான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்ப ரீதியான செலவினங்களும் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்குமான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பேச்சுகளால வீணான பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா நம்ம பேசினதபடி நம்மளால அந்த விஷயங்களை செய்ய முடியாம போகலாம். அதனால பேச்சிலும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானங்கள் தேவை. கண் பகுதிகள்ல கொஞ்சம் கவனங்கள் அதிகமாக தேவை. தூக்கமின்மையினால அவதி நிலைகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து முழுவதுமாக வெளியேறும் சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கும். இந்த பிரச்சனை நமக்கு இனிமே தேவையில்லை. இது ரொம்ப ஒரு தொல்லை தர்ற விஷயமாக இருக்கு. இதெல்லாம் முழுசா நம்ம மூட்டை கட்டிட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து எல்லாம் நீங்க வெளியேறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உடல் அளவிலான பிரச்சனைகளுக்கு மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிய முயற்சிகளை ஏதாவது எடுக்கிறீங்கன்னா அதை முடிஞ்ச அளவு இன்னைக்கு கொஞ்சம் தவிர்த்துடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த முயற்சிகள்ல செலவினங்கள் அதிகமாகலாம், நஷ்ட செலவாகலாம், இல்லைன்னா ஏதாவது இழப்பீடுகள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தோல்விகள் ஏதாவது நடக்கிறதுக்குமான வாய்ப்புகளும் அதுல நிறைய இருக்கு. அதனால புதிய முயற்சிகள் செய்யும் போது அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. வீண் பிடிவாத நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உறவு முறைகளிலோ நண்பர்கள் வழியிலையோ இல்லைன்னா அக்கம் பக்கத்தினருடையோ நம்ம கொஞ்சம் பிடிவாதமாகவே இன்னைக்கு இருப்போம். நம்ம விட்டு தராத ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீட்டில் உள்ளவர்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம கொஞ்சம் அடங்காத தன்மையோடு இன்னைக்கு இருப்போம். நம்ம அப்படி இருக்கிறதுனால நம்மளுடைய நல்லதுக்கு தான் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாங்கங்கிறதையே புரிஞ்சுக்க மாட்டோம். இவங்க என்ன சொல்றது, நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு தெரியற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். கொஞ்சம் அதையெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லபடியாக இருக்கும். பகைமை சார்ந்த உணர்வுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய எதிரிகளாகவே பார்த்த நபர்களிடம் நம்ம கொஞ்சம் இன்னைக்கு அவங்கள பார்த்துட்டோம்னாலே இவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு எரிச்சல் உணர்வும் பகைமை உணர்வும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 2வது திருமணம் எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா மனைவியோடு சின்ன சின்ன தகராறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மன உளைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மன அமைதியின்மையினால ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு நம்மளே கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பாத பகுதிகளில் கொஞ்சம் கவனங்கள் தேவை. வயிறு சம்பந்தமான இடங்கள்லையும் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. கடனை தீர்க்கறதுக்காக அதிக போராட்டங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடன் அடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடமெல்லாம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. தந்தை வழி சொத்துகள் மீது கவனங்கள் தேவை. அதன் வழியிலையும் சிலருக்கு சிறு சிறு செலவினங்கள் இருக்கும். அதாவது அப்பா வழி சொத்துக்கள்ல நம்ம ஏதாவது ஒரு சின்ன செலவு பண்ணுவோம். அதாவது ஒரு சின்ன பழுது விஷயங்கள்லாம் பண்ணுவோம். அதை சரி பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணங்கள்னால நமக்கு செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீண் தகராறுகள் துணை சார்ந்த விஷயங்கள்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. தந்தைக்கு கண் பகுதிகளில் கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. சிலருக்கு வெளிநாட்டு பயணம் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு தடுமாற்ற எண்ணங்கள், அவசர நிலை, ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதோடு சேர்ந்து நம்ம புதிய முயற்சிகளிலோ இல்லைன்னா புதிய தொழில் சம்பந்தமான விஷயங்களிலோ வரன் பார்க்கும் விஷயமாக இருக்கட்டும், இன்டர்வியூ போற விஷயமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை எல்லாம் நம்ம ட்ரை பண்ணும்போது நமக்கு பய உணர்வு, பதற்ற உணர்வு, அவசரம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதனோடு நம்ம அதுல செயல்பட முடியாது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களிலுமேயே இன்னைக்கு ஈடுபடலாம். ஒரு பயணங்கள் மேற்கொள்ளலாம். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல மூவ் பண்றீங்கன்னா பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா வரன் பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு போகலாம். இந்த மாதிரி எல்லா விதமான நல்ல காரியங்களும் இன்னைக்கு பண்ணலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள் போகலாம், ஆன்மீக சுற்றுலா போகலாம், ஆன்மீக குருக்களிடம் எல்லாம் ஆசி பெறக்கூடிய சூழ்நிலைகளாக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் பயணங்கள் போகக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால். மீன ராசி அன்பர்களே, பிள்ளைகளின் வழியே பெருமை சேர்க்கும் விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சொந்த ஊர்ல
செய்தொழில் எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதாவது சொந்த ஊர்ல போய் நம்ம இந்த மாதிரியான ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. பணிகளில் லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கலாம். அதன் வழியில உங்களுக்கு லாபங்கள் நெறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. சிலருக்கு சொந்த ஊரிலேயே பண்ணை வளர்ப்பு இல்லைன்னா பராமரிப்பு வேலைகள்ல தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் வரும். அதாவது ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரி பறவை இனங்கள், விலங்கினங்கள் இதை வச்சு பராமரிச்சு, கால்நடை சம்பந்தமான பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்குமான வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. நண்பர்கள் வழியில எதிர்பார்த்த உதவிகள், எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. உங்களுடைய மருமகன், மருமகள்களாலயும் இன்னைக்கு லாபமான ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்கும். வாகனங்கள்னால யோகமான நிலை இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. ஆடை, ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். விரும்பிய ஆடை, ஆபரணங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. காது பகுதிகள்ல கொஞ்சம் கவனங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. தந்தை வழி உறவினர்களோடு சின்ன சின்ன உரசல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. கால் பகுதிகள்ல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. மனைவியின் சகோதரருக்கு உடல்நிலையில கொஞ்சம் அதிக அக்கறை தேவை இன்னைக்கு. மாமனார் வழியில வரவுகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. தோள்பட்டை சம்பந்தமான பகுதிகள்ல உடல்நிலையில கொஞ்சம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா, நீங்க உடல்நிலையில அதிக அக்கறை செலுத்துறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னைக்கு பல வழிகளில் வெற்றிகள் நெறைய இருக்கும். நம்ம எடுக்கின்ற விஷயங்களில் எல்லாமே வெற்றி வாய்ப்புகள் நெறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆற்றல், திறமை வெளிப்பாடு இதெல்லாம் செயல்பாடுகள்ல காணப்படுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தைரியத்தோடையும் இருப்பீங்க. அதிகார போக்குகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சொன்னா, ஒரு கோப சிந்தனைகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் விரைவான சிந்தனைகள் நெறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. அதிக பேராசைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதன் வழியில ஏமாற்றங்கள் நடக்கலாம். நம்ம அவசரப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப பெருசா ஒரு ஏதாவது மூலதனமே போடுறோமே வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம சரியா விசாரிக்காம எல்லாம் செஞ்சுட்டோம்னா, அதன் வழியில நமக்கு ஏதாவது லாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதனால செயல்பாடுகள்ல கொஞ்சம் நிதானங்கள் வச்சுக்கிட்டோம்னா, நமக்கு இன்னைக்கு லாபமான ஒரு சூழல்கள் இருக்கும். எதையும் இன்று உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சூழல்கள் நெறைய இருக்கும். பதற்ற நிலைகள், அவசரங்கள், தடுமாற்றங்கள் இதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு முழுதான வெற்றிகளும், லாபங்களும் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய நட்புகள் எல்லாம் புதிதாக அறிமுகமாகறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எல்லா விதமான பயணங்களும் போகலாம். தொழில்முறை சம்பந்தமான பயணங்கள், வியாபார ரீதியான பயணங்கள், வரன் தேடும் விஷயங்களாக பயணங்கள், இல்லைன்னா ஆன்மீக பயணங்கள் இந்த மாதிரி பயணங்கள் போகின்ற சூழ்நிலைகள் நெறைய இருக்கும். சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக பண்ணலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் இன்னைக்கு செய்ய வேண்டாம். அந்த கடனை அடைக்கிறதுக்கான பிரச்சனைகள் பெரிதாக இருக்கும். புதிதான முயற்சிகளில் ஈடுபடும்போது அதிக கவனங்கள் தேவை. ஒரு அவசரமான ஒரு நிலையில நம்ம புதிய முயற்சிகள் எடுக்கும்போது, அதுல சரிவர நம்ம மனதை செலுத்த முடியாது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமாக அமைய வேண்டிய விஷயங்களை எல்லாமே இன்னைக்கு நீங்க செய்யலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு சைன் வேணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அத பத்தி போகலாம். லோன் வேணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அதன் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடலாம். ஏதாவது கேஸ் போட போறீங்க, உங்களுக்கு சாதகமா வெற்றிகள் வேணும் அப்படின்றவங்களும் இன்னைக்கு கேஸ் சம்மந்தமான விஷயங்கள்ல ஈடுபடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நட்சத்திரங்கள் அந்த பொருத்தங்கள் பார்த்து நம்ம செயல்பட்டோம்னா, அதுல வெற்றி வாய்ப்புகள் நெறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.